கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் பல வசனங்கள் மூலமாக தேவன் தமது சத்தியத்தை நமக்கு அறிவித்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ வருடங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் வேதத்திலே தியானிக்கிறோம். இப்படி பல அனுபவங்கள் காணப்பட்டாலும் சில நேரத்தில் நாம் மதியினர்களாக செயல்படுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏன் நாம் சில நேரத்தில் மதிகெட்ட காரியத்தை செய்கிறோம் என்பதை என்றைக்காவது சிந்தித்திருக்கிறீர்களா? கடந்த நாளிலே என்னுடைய பரிசுத்தத்திற்காக நான் ஒரு அரை மணி நேரம் தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒரு சிறு வேலை வந்தது. அந்த ஜெபத்தை முடித்துவிட்டு அந்த வேலை செய்துவிட்டு வந்து மீண்டும் ஜெபத்தில் அமர்ந்த பொழுது என் உள்ளத்திலே மீண்டும் பரிசுத்தத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை வந்தது. ஆகவே அன்றைக்கு மதியம் முழுவதும் என்னுடைய பரிசுத்தத்திற்காக அப்பழுக்கற்ற ஒரு ஊழியக்காரனாய், அன்புள்ள ஒரு ஊழியக்காரனாய், தாழ்மையுள்ள, பொறுமையுள்ள, சகிப்புத்தன்மையுள்ள, தேவ ஸ்பாவத்துக்கு முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி போராடி ஜெபித்து கொண்டிருந்தேன். மதியான நேரம் என் மனைவி வந்து சாப்பிட வாருங்கள் என்று அழைத்தாள். மணி பார்த்தேன், 1 மணி தாண்டிட்டு. சரி, சாப்பிட்டு விட்டு வந்து ஜெபிப்போம் என்று எழுந்து சென்றேன். அப்படி சாப்பிட எழுந்து செல்லும் பொழுது சிந்தையிலே ஒரு காரியம். அப்பொழுது நான் தேவ சமூகத்தில் சற்று வேதனையோடு, தகப்பனே, இன்றைக்கு முழுவதும் அரை நாளிகை உட்கார்ந்து உங்கள் சமூகத்தில் உம்மை போல மாறணுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, உங்களை போல மாறணும்னு ஜோமனிட்டு வந்தா அதுக்குள்ள சிந்தையில் ஒரு கசப்பான எண்ணம் வருது. ஒரு நபரை குறித்து சி போ அப்படின்னு அதை கடிந்து கொண்டா அடுத்தது மூர்க்கமான ஒரு எண்ணம் வருது. அப்போ ஏன் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிற பிள்ளைகள் எல்லோரும் உம்மை போல அன்புள்ளவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஏன் நாங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் எவ்வளவு போராடினாலும் சில நேரங்களில் எங்கள் சிந்தைகளிலே உமக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் வருகிறது என்று ஒரு கேள்வி கேட்டேன். நான் நேற்றைய தினத்தில் அந்த கேள்வி கேட்டேன். இன்றைக்கு காலையிலே வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தால் அதற்கு பதிலை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஐயா, நேற்றுக்கு எனக்கு எழும்பின கேள்விக்கு இன்றைக்கு காலையில் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். பாருங்க, எவ்வளவு தெளிவாக பதில் கொடுக்கிறார். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், ஆனால் நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற, நாம் வசிக்கிற இந்த உலகமானது, இந்த பூமியானது பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. அப்போ யோசித்து பாருங்க, நம்ம வீட்டில் குலோப்ஜாம் செய்கிறோன்னு வைங்களேன். அந்த குலோப்ஜாம் செஞ்சு முடித்த உடனே எடுத்து பிள்ளைங்க ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு மீதியை வந்து பத்திரப்படுத்தி வைக்கணும்னு நினச்சி கொஞ்சம் ஆறட்டு, சூடு ஆறட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலான்னு நீங்கள் வச்சு பாருங்கள். சில நேரம் நம்ம சூடு ஆறணும்னு வச்சதை ஒரு அரை மணி நேரம் மறந்துருப்போம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈச்சி வந்து உட்காந்துரும், 4 எறும்பு வந்துடும். நமக்கு சங்கடமாக இருக்கும். என்னடா அழகாக ப்ரிப்பேர் பண்ணி எந்த ஒரு கரைப்படாமல் சாப்பிடணும்னு நினச்சா அதுக்குள்ளே 4 ஈச்சி வந்து உட்காந்துட்டு, அந்த ஈச்சி வந்து உட்கார்ந்த உடனே அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு அருவருப்பாக இருக்கும். ஒரு 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 நிமிஷம் நீங்கள் கவனம் தவறி ஒரு பண்டத்தை, சாப்பிட்ற பண்டத்தை கீழே வச்சு பாருங்கள், உடனே எங்கேருந்து தான் வருமோ தெரியாது ஈச்சி வந்து உட்காந்துரும். பிறகு நம்ம அந்த பகுதியை பிச்சு போட்டுட்டு தான் சாப்பிடணும். அப்போ கவனிங்க, இந்த உலகமானது பொல்லாங்கனுக்குள் இருக்கிறபடியால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாங்கு, அசுத்தம், அருவருப்பு, அவலட்சணம், தாறுமாறு, துணிகரம் நம்மளோடு போராடி கொண்டு தான் இருக்கும். ஒரு விசை ஒரு பரிசுத்தவானோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவ மனிதன் சொன்னார், தம்பி, உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாவம் நம்மகிட்ட போராடும். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அதுதான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளினுடைய அனுபவம். அப்போ என்ன அர்த்தம்னா, பார்வையில், வார்த்தையில், சிந்தையில், நம்முடைய நடக்கையில் சில நேரத்தில் இந்த உலகத்தில் உள்ள பொல்லாங்கான பாவங்கள் வந்து போராடும். ஆனால்
தேவ பிள்ளையா இருக்கிற நாம் தேவனுக்குள் இருக்கிறபடினால் உடனடியா கர்த்தர் நமது ஆவில ஒரு உணர்வை தருவார். அலர்ட்னஸ் வரும். ரெட் அலர்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்முடைய ஆவி ஒரு அசுத்தம் வருது. சில தேவ பிள்ளைகளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சில அசுத்தம் சில அருவருப்பு வந்து சிந்தையிலேயோ பார்வையில் போராடும் போது அவங்க அப்படியே அதுக்கு இடம் கொடுத்து சைலண்ட்டாக இருக்கிறதுனால அது இந்த கரையை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தையை ஆக்குபைட் பண்ணி அதுக்கப்புறம் அவனை பாவம் செய்கிறதுக்கு புஷ் பண்ணிடும். பட் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறோம், அந்த அலர்ட்னஸ் வந்த உடனே இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்ட எண்ணமே, அதை வாயை திறந்து கடிந்து கொள்ளுவோம். அதை வாயை திறந்து கடிந்து கொள்ளும் பொழுது நம்மை தந்திரமாய் வஞ்சிக்க நினைக்கிற இந்த உலகத்தின் பொல்லாப்புகள் அசுத்தங்கள் அது நம்மை மேற்கொள்ள முடியாதபடி விலகி செல்லுகிறது. அப்ப கவனிங்க, நாம் தேவனுக்குள் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? தேவனுக்குள் இல்லாத மனிதர்கள் பாவம் என்ன வரும்போதே பாவத்துக்கு கமிட் ஆயிடுவான், போய் பாவத்தை செஞ்சிருவான். ஆனா தேவனுக்குள் இருக்கிற பிள்ளைகள் அந்த பாவம் என்ன வரும்போது அதோடு போராடுவார்கள். இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இதை மேற்கொள்ளணும், இது என்னை தொடக்கூடாது, இது என்னை தீண்டக்கூடாது, அதுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று போராடுவார்கள், ஜெபிப்பார்கள், கடிந்து கொள்ளுவார்கள். அதைத்தான் வேதம் அழகா சொல்லு, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அதை கடிந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அதை கடிந்து கொள்ளும் பொழுது அது உங்களை மேற்கொள்ளாமல் உங்களை விட்டு விலகிச் செல்லும். இதுதான் நாம் தேவனுக்குள் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் நீங்க அதை மறந்துடாதீங்க. என்னடா ரட்சிக்கப்பட்டு இருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஆனாலும் பாவம் போராடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அது போராடத்தான் செய்யும், நாம அந்த போராட்டத்துக்கு இணங்க மாட்டோம். அல்லேலூயா. ஜெபமனோமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று எழுதியிருக்கிறபடி இந்த காலை வேளையில் தேவ செய்தி கேட்கிற உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளோடு போராடுகிற பாவத்தின் வல்லமையை எதிர்த்து நிற்கிற கிருபையை நீர் உமது பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. அன்பினால் நிரப்புங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க, கிருபையால் நிரப்புங்க. உம்முடைய வார்த்தையின் வல்லமை அவர்களுக்குள்ளிருந்து வெளிப்படட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றுக்கும் விலகி போகிற ஒரு அனுபவத்தை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க கிருபை தருவீராக. இதோ உம்மை நேசிக்கிற உம்மை பின்பற்றுகிற ஒரு பிள்ளையாகிலும் வஞ்சிக்கப்படக்கூடாது, விழுந்து போகக்கூடாது. கர்த்தர் அவர்களை பலப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைய ஜெபிக்கிறேன். அவர்கள் எழுந்து பிரகாசிக்க ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்க ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதிப்பீராக, கண்மணி போல காத்துக்கொள்ளுவீராக. உங்க முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.